அவன் சும்மாவே ஆடுவான். அவன் காலில் சலங்க வேற கட்டிட்டா கேட்கவா வேணும் அப்படிம்பாங்கல்ல. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எப்போ ஊதுவாங்க? ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தா ரெஃபரி அமைதியாக தான் இருப்பார். எப்போ ஃபவுல் நடக்குதோ அப்போ தான் விசில் ஊதப்படும். இந்த திமுக ஆட்சியில் எப்போ தவறு நடக்குதோ அப்போ நம்ம குரல் ஒலிக்கும். நீங்களே சொல்லுங்க. இப்போ இருக்கிற தீய சக்தி திமுகவோட ஆட்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபவுல் அதிகமாக நடக்குதுன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நீங்களே சொல்லுங்க, எந்த அமைச்சர் அதிகமாக ஃபவுல் பண்றாரு? அதெல்லாம் கூட சின்ன ஃபவுல் தான். ஆனா பெரிய ஃபவுல் யார் தெரியுமா பண்றாரு? அந்த பெருமை நம்ம சிஎம் சாருக்கு தான் போவோம். ஏன்னா ஆட்சியோட முதன்மை பணியே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறது தான், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது. ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையாம். அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல, நானும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவன் தான். அந்த முறையில் சொல்றேன், எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி. இப்ப ஒரு சிஎம், அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு. இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல? இதே மேடையில் மனம் வருந்தி ஆதங்கத்தோட நாம பதிவு பண்ணோம், மற்ற எதிர்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை. வேற என்னதான் பண்றது? வேற ஸ்டைலில் கேட்டு பார்ப்போம். நம்ம வடிவேல் சார் ஒரு இதில் சொல்லுவார், ஒரு வைன் ஷாப்பில் நைட் மாட்டிப்பார். வைன் ஷாப் ஃபோன் பண்ணி, ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, கடை எப்போ சார் திறப்பீங்கன்னு கேட்பார். அதே மாதிரி நாம சிஎம் சாருக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, சிஎம் சார், ஹலோ சிஎம் சார், எப்போ சார் தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? நம்ம எல்லாரும் கேட்கணும். சிஎம் ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, நாம எல்லாம் ஃபோன் பண்ணணும். அப்போ வாச்சும் நம்ம சிஎம் சார் ரெகுலர் டிஜிபி போறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படை பணியே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வேற எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கு. பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நான் களத்தில் பார்க்குற இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். டிவிகேக்கு 28%, 30% வாக்கு வங்கின்னு சொல்கிறோம். ஆனால் களத்தில் போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னென்னா, இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சார், நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியே சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது சார், எங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா கட் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தேர்தலில் பார்ப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் சும்மாவே ஆடுவான். அவன் காலில் சலங்க வேற கட்டிட்டா கேட்கவா வேணும் அப்படிம்பாங்கல்ல. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எப்போ ஊதுவாங்க? ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தா ரெஃபரி அமைதியாக தான் இருப்பார். எப்போ ஃபவுல் நடக்குதோ அப்போ தான் விசில் ஊதப்படும். இந்த திமுக ஆட்சியில் எப்போ தவறு நடக்குதோ அப்போ நம்ம குரல் ஒலிக்கும். நீங்களே சொல்லுங்க. இப்ப இருக்கிற தீய சக்தி திமுகவோட ஆட்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபவுல் அதிகமாக நடக்குதுன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நீங்களே சொல்லுங்க, எந்த அமைச்சர் அதிகமாக ஃபவுல் பண்றாரு? அதெல்லாம் கூட சின்ன ஃபவுல் தான். ஆனா பெரிய ஃபவுல் யார் தெரியுமா பண்றாரு? அந்த பெருமை நம்ம சிஎம் சாருக்கு தான் போவோம். ஏன்னா ஆட்சியோட முதன்மை பணியே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறது தான், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு?
எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது. ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையாம். அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல, நானும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவன் தான், அந்த முறையில் சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி. இப்ப ஒரு சிஎம், அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு, இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல? இதே மேடையில் மனம் வருந்தி ஆதங்கத்தோட நாம பதிவு பண்ணோம், மற்ற எதிர்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை. வேற என்னதான் பண்றது? வேற ஸ்டைல கேட்டு பார்ப்போம். நம்ம வடிவேல் சார் ஒரு இதுல சொல்லுவார், ஒரு வைன் ஷாப்ல நைட் மாட்டிப்பார். வைன் ஷாப் ஃபோன் பண்ணி, ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, கடை எப்போ சார் திறப்பீங்கன்னு கேட்பார். அதே மாதிரி நாம சிஎம் சாருக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, சிஎம் சார், ஹலோ சிஎம் சார், எப்போ சார் தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? நம்ம எல்லாரும் கேட்கணும். சிஎம் ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, நாம எல்லாம் ஃபோன் பண்ணணும். அப்போ வாச்சும் நம்ம சிஎம் சார் ரெகுலர் டிஜிபி போறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படை பணியே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வேற எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கு. பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நான் களத்தில் பார்க்குற இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். டிவிகேக்கு 28%, 30% வாக்கு வங்கின்னு சொல்கிறோம். ஆனால் களத்தில் போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சார், நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியே சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது சார், எங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா கட் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தேர்தலில் பார்ப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும்.